அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, நம்மளுடைய கவலைகளாகட்டும், நம்மளுடைய டிப்ரெஷன் ஆகட்டும், அத்தனைக்கும் அல்லாஹு தாலாவினால் நமக்கு இந்த ஒரு வார்த்தை நாம் சொல்வதால் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளும் நம்மளை விட்டு விலகும். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் திரும்ப வரும். இதற்கு நமக்கு உதாரணமும் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தாலா ஜன்னத்தில் படைத்தபொழுது ஒரு மரத்திற்கு பக்கம் மட்டும் போக வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஷைத்தான் மனக்குழப்பத்தை கொடுத்து, நீங்கள் அந்த மரத்திற்கு அருகில் சென்றால் நீங்கள் ஜன்னத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிடலாம் அப்படின்ட்டு ஆசை வார்த்தைகளை கூறியதால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்திற்கு அருகில் சென்று விட்டார். அந்த தவறை உணர்ந்து அல்லாவிடம், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபர்லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நான் தவறளித்து விட்டேன், நீ மன்னிப்பதில் சிறந்தவன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவ்வாறு நீ மன்னிக்காவிட்டால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 இருட்டிலிருந்து அல்லாஹு தாலா வெளியேற்றினான். இரவின் இருட்டு, கடலின் இருட்டு, மீனுடைய வயிற்றில் உள்ளே இருக்கும் இருட்டு, இந்த 3 இருட்டிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறினார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறு என்ன? அவர் அந்தந்த சமூகத்திற்கு லாயக்காக அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபியை அனுப்பினார். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் அந்த சமூகத்திற்கு தாவா செய்வதற்காக, இஸ்லாத்தை பற்றி கூறுவதற்காக, தீனை அழைப்பதற்காக அவர் கடுமையாக தாவா செய்து கொண்டிருந்தார். ஆனால் சிலர் தான் ஈமான் கொண்டார்கள். பலர் அவரை ஏசுவதிலும், அவரை கஷ்டம் கொடுப்பதிலும், அவரை அடிப்பதிலும் எல்லாவற்றையும் செய்ததால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நம்மளுடைய மிஷன் இத்தோடு முடிந்து விட்டது, நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று எண்ணி அவர் வெளியேறினார். ஆனால் நபிகள்மார்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிற்பிறகுதான் வெளியேறுவார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு முன்பே வெளியேறியதால் அவர் மீனுடைய வயிற்றில் அல்லாஹு தாலா மீனை விளங்க வைத்தான். அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர் பாவ மன்னிப்பு கேட்டார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினத் தாலிமீன் என்று அவர் கேட்டதால் மீனானது கரையில் போய் அவரை டிராப் செய்துட்டுச்சு. அதனால் நாம் மனமுருகி நாம் இந்த பாவங்களை செய்ய மாட்டோம், நாம் தெரிந்து செய்த பாவ மாட்டோம், தெரியாமல் செய்த பாவ மாட்டோம், சிறுபிள்ளையில் செய்ததாகட்டும், எந்த பாவங்களே ஆகட்டும், அந்த பாவங்கள் நமக்கு நினைவு இருந்தாலும் சரி, நினைவில்லாவிட்டாலும் சரி, நாம் அல்லாவிடம் அழுது இஸ்திக்ஃபாரா செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லா என்ற இந்த ஒரு வார்த்தை தான் நம்முடைய வாழ்விலே மேஜிக்கல் மாதிரி எல்லாம் மாறிவிடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம், 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 950 வருடம் அவர் இஸ்லாத்துடைய தாவா செய்தார். அங்கிருந்த முஷ்ரிக்கீன்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா கேளுங்கள், அப்பொழுது அல்லாஹு தாலா உங்களை மன்னித்து விடுவான் என்று கூறினார். அவ்வாறு முஷ்ரிக்கீன்களுக்கே அல்லாஹு தாலா மன்னிப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பு தரமாட்டானா என்ன? நீங்கள் மனதார அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள். அவ்வாறு துவா கேட்டு அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா, உங்களால் அந்த அரபிய வார்த்தை சொல்ல முடியாவிட்டாலும் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து விடு அல்லா, நான் இந்த பாவத்திலிருந்து மீண்டு விட்டேன் அல்லா, அந்த பாவத்திற்கு நான் திரும்ப செல்ல மாட்டேன் அல்லா என்று மனதளவி நியத்து செய்து கொண்டு நீங்கள் எப்பொழுது கூட படிக்கலாம். அதற்கு முசல்லா தேவையில்லை, நேரம் தேவையில்லை. நீங்கள் படுத்துக்கொண்டு படிக்கலாம், இல்லை கிச்சனில் இருக்கும்போது படிக்கலாம், இல்லை ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கும்போதும் படிக்கலாம், எவ்வாறுனாலும் படிக்கலாம். என்னுடைய சகோதரியின் மகள் இவ்வாறு அஸ்தக்ஃபிருல்லா என்ற அந்த பாவ மன்னிப்பு வார்த்தையை அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை ஒவ்வொரு தொழுகையின் போது கேட்பார் என்பதை ஹதீஸை படித்து அந்த பெண்ணானது 1000 தடவை படித்தாலாமா ஒரு நாளுக்கு. அவ்வாறு படித்ததால் அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அவருக்கு குழந்தைகள் நல்ல சாலிகான குழந்தைகளாக அவருக்கு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக நடக்கிறது. அவருடைய தந்தை கோவிட்லேருந்து கூட அவர் வெளியேறியே வந்துவிட்டார். அதனால் நம்மளுடைய பாவங்களை அல்லாஹு தாலா
இந்த அஸ்தஃபில்லா சொல்வதால் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். நம்மளுக்கு ரிஸக் நாம் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹு தாலா அதிகமாக நமக்கு வழங்குகிறான். நம்முடைய மனக்குழப்பம், டிப்ரெஷன், கவலைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நீக்குவதாக நமக்கு உறுதி கொடுத்திருக்கிறான். குரானில் இந்த வசனமும் நமக்காக கொடுத்திருக்கிறான். அதனால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி அல்லாஹ்விடம் இறைந்து கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் அத்தனை கவலைகளும் அத்தனை பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.